வணக்கம். இது நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். வருகன்னு வரவேற்கிறது நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். அண்ட் இந்த சீரீஸ் வந்து எத்தனாவது எபிசோடு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசோட் நம்பர் 29. ஸோ இந்த 29ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சது இது. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சேஞ்சு, அதுக்கப்புறமா பரவாயில்ல இதே திரும்பவும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதாவது ரீயூனியன். இந்த ரீயூனியன் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு வந்து ஸ்கூல் டைமு இல்லை காலேஜ் டைமு, எங்கள் சில பேருக்கு வந்து ஆஃபீஸ் டைம்லாம் கூட ஞாபகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த நினைவுகள் எல்லாத்தையும் இப்போ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் ஒரு போஸ்ட்டு கூட போட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்களோட ரீயூனியன்லாம் பெஸ்ட்டானதெல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து நானே பேசுகிறேன் அப்படின்னு தயாராக இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம கூட பேச போகிறாரு. நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸோட வரலாற்றில் முதல் முறையாக இன்னொருத்தர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு. இவர் வந்து எப்படின்னா என் கூடயே இன்ட்ராக்ட் பண்ணுவார், என்ன கூடயே அந்த ரீயூனியன்லாம் வந்தவர். அதனால அவர் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால தான் நான் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிலர் அவங்களோட விஷயங்கள் எல்லாம், அவங்களோட ரீயூனியன் பற்றின நினைவுகள் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதையும் பற்றி அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் ரீயூனியன் பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ முதல்ல இது யார் இந்த கெஸ்ட் அப்படின்றத வரவேற்றலாம் அவரை. வணக்கம் திரு மணிஷ் அவர்களே. ஆனந்த் அவர்களே. ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன கோயின்சிடன்ஸ்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரீயூனியன் ஆனதா? இல்லங்க, ஃப்ரீஸ் ஃப்ரேம் உடைய ஃபர்ஸ்ட் லைவுக்கும் நான் தான் வந்தேன், பாட்காஸ்ட் உடைய ஃபர்ஸ்ட்க்கும் நான் தான். அது என்னமோ உண்மைதான். ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு குவிஸ் காம்படிஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு குவிஸ் காம்படிஷன். நம்ம வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டு ஒரு 10 எபிசோட் போல போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் லைவாக போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த இன்னமும் லாக்டவுன் டைம்ல வெயிட்டா போச்சு. லாக்டவுன் டைம்ல அப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, இன்னமும் கூட அப்படியே நம்ம லைவ்ல தான் இருக்கு. அந்த இப்போ வந்து ரீல்ஸ்னு மாத்திட்டாங்க. முன்ன IGTVன்னு இருந்துச்சு, ஸோ இப்போ ரீல்ஸ்னு மாத்திட்டாங்க. ஸோ அந்த இதில் இன்னமும் இருக்கு அப்படின்றது திரும்பவும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணா போய் பாருங்க. நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. சினிமா ராஜா, சினிமா ராணி எல்லாம் நம்ம பட்டமெல்லாம் கொடுத்தோம். அதில் வந்து மணிஷ் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஜாயின் தான் பண்ணாரு, சினிமா ராஜாவாகல ஜாயின் பண்ணாரு. ஆனால் பரவாயில்ல, அந்த ஒரு ஜாயின் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு வைப்லயே இன்னைக்கு திரும்பவும் வந்துருக்கீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல ஒரு இன்டராக்டிவ் செஷனாக இதை வந்து மாத்திரம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைமா நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரிஸுக்கு வருகன்னு திரும்பவும் ஒரு தடவை வரவேற்கிறேன். வாங்க மணிஷ் அவர்களே. எனக்கு வந்து இந்த போட்காஸ்ட்ல என்ன பிடிச்சிருக்கு, நான் இவரோட எபிசோட்ஸ் எல்லாம் கேட்கும் போது என்னன்னாக்க, ஒரு இன்ஃபர்மேஷனா அந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்ற மாதிரி இல்லாம எனக்கு தெரிஞ்சு இதுல கொஞ்சம் அப்படியே ஜாலியா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த ட்ரெயின் டிராவல் எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை வந்து இவரெல்லாம் இப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு போட்காஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கு எனக்கு பின்னாடி நிறைய பேர் கிண்டல் எல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நீ வந்து கொஞ்சம் அப்படியே நார்த் இந்தியாவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்றதுனால அந்த ஒரு தாட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டால், என் ஹிந்தி தெரிஞ்சா தான் நீங்கள் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட வந்தது. அதெல்லாம் இல்லை, ஹிந்தி தெரியுமா, ஏன்னா தெரியாததுனால அன்றைக்கி வந்து ஒரு நல்ல முடியாத ஒருத்தவங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு தாட்டு தான். அதுக்காக ஹிந்தி எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஹிந்தி வந்து திணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டம். ஆமாம். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் மணிஷ், நான், அப்புறம் விக்கின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, அப்புறம் நிர்மல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே நாங்கள் வந்து முன்ன ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல சந்தித்தவங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். இப்போ ரீசெண்ட் டைமாக ரீயூனியன் போனோம். யூஸ்வலாகவே மணிஷும் நானும் ரீயூனியன் அப்படின்னா எங்கே போவோம் மணிஷ்? அதிகபட்சம் தியேட்டர் தாங்க. தியேட்டர், ஹோட்டல் ரெண்டு இருந்தாலே ரீயூனியனுக்கான அனைத்து அம்சங்களும் வந்துடும். ஆமா. ஸோ ரீயூனியனுக்கான ஒரு சில அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். ரீயூனியன் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன் மனிஷ். ரீயூனியன்னா என்னன்னா, அதாவது நம்ம முன்னாடி எல்லாம் ஒன்னா வேலை பார்த்திருப்போம், இல்ல ஒன்னா படிச்சிருப்போம். அந்த டைம்ல நமக்கு பிடிக்காத ஒருத்தரை திட்ட முடியாது, ஏன்னா அப்ப ஒன்னாதான் இருந்தா ஆகணும். சோ அவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி அவன் அப்படி இருந்தான் திட்டிக்கிட்டு ஜாலியா கலாச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரீயூனியனுடைய ஒரு மெயின் பர்பஸ். அப்பதான் வந்து நிறைவு பெறும். நம்ம போன ஹோட்டல் வேற லெவல்ல இருக்குமா, பல நினைவுகள் வந்துட்டு போச்சு. ஆக்சுவலா இந்த ரீயூனியன்ல வந்து ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. நான் வந்து இந்த ரீயூனியன் பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் கொஞ்சம் போயிட்டு இந்த விக்கிபீடியா அண்ணனை வந்து கூப்பிட்டேன். அண்ணன் வாங்க, கூகுள் அண்ணன் நீங்களும் வாங்க அப்படின்ட்டு போயிட்டு கூப்பிட்டேன்.
அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ரீயூனியன் அப்படின்னா முதல்ல விக்கிபீடியா நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க மனிஷ்? என்னவா இருந்திருக்கும்? ரீயூனியன்னா ஐயோ கூகுள்லாம் வந்து கொஞ்சம் கொடூரமா ஃபீவர்னு லைட்டா போட்டாலே இன்னும் 10 நாள்ல போயிடுவேன்னு சொல்லுவேன். ஏதாவது பயங்கரமா தான் சொல்லி வச்சிருக்கோம். ஆக்சுவலா ரீயூனியன் அப்படின்னு நீங்க போய் கூகுள்ல தட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு தீவா. ஆமா, இந்தியன் ஓஷன்ல ஒரு தீவு இருக்குதான், அதுதான் ரீயூனியனா. அந்த ரீயூனியனை தான் ஃபர்ஸ்ட் காட்டுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஒரு டெலிவிஷன் சீரிஸ் இருக்கு, அமெரிக்கால ஒரு சீரிஸ் இருக்கு. நாங்கெல்லாம் சீரீஸை வெறித்தனமா பார்ப்போம் அப்படின்றவங்க அந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்ல ரேட் ஆகுது. நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த ரீயூனியன், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் முதல்ல காட்ட மாட்டேங்குதுங்க. ஸோ ரீயூனியன்னா என்னன்னு சொல்லுது, அது மீனிங்காக என்ன சொல்லுது? இல்லப்பா, ரீயூனியன்னா அதுதான் மீனிங். நம்ம எல்லாரும் திரும்பவும் ஒன்று கூடுறது தான் ரீயூனியனுக்கான மீனிங். ஆனால் இங்கே நம்ம கூகுளில் போட்டோம்னா முதல்ல காட்டுறது வந்து ரீயூனியன்றது ஒரு ஐலாண்ட் இந்தியன் ஓஷன்ல இருக்கு, அது வந்து பிரான்ஸுக்கு கீழே இருந்தது அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒன்று காட்டும்ல அந்த ரேட்டிங்கில், அது வந்து டிவி சீரிஸ். இதில் வந்து நம்ம ரீயூனியன் அப்படின்னா மீனிங் என்னன்றது ஒரு 4-5 அதுக்கப்புறமா தான் வருது. சரி, கூகுள் நீங்க ரீயூனியன்னா உங்களுக்கு என்ன ஒரு தாட்? இல்ல நீங்க இப்போ நாம ஒரு மீட் பண்ணோம் ரீயூனியன். சோ ரீயூனியன்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, இந்த ரீயூனியன் அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னது? இருக்கு நான் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா பேர் மட்டும் நான் சொல்லலை, ஓகே? கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம் தான், பேர் சொன்னோம்னா கொஞ்சம் மாட்டிக்குவோம். அவர் கேட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம உண்மைதான். ஆக்சுவலா இது வந்து ஒரு 2 பேரோட ரீயூனியன். இது வந்து எப்படின்னா ஒரு 2 பேரோட ரீயூனியனா? ஆமா 2 பேரோட. பொண்ணுங்களா இல்ல லவ்வர்ஸா? ஒரு பையன், ஒரு பொண்ணு, நானு. ஓகே. நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தான். நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தேன் பாண்டிச்சேரியில். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணணும் வரேன் அப்படின்னா, சரி ஓகே வாடா அப்படின்னாச்சு. அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி வந்தோடனே நானும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெளியில் வாசலில் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு, அப்போல்லாம் அந்த ஹாஸ்டலில் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாம், அந்த மாதிரி லிபரலாக தான் இருந்தது. ஸோ அந்த ஃப்ரெண்டை வந்து இல்ல, வார்டன் வந்து அவர் ப்ரொஃபசர் இருந்த ரொம்ப தங்கமான மனுஷன். தண்ணி வரல அப்படின்னம்னா நம்ம உடனே போயிட்டு இது பெரிய லாரியில தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வாசல் வச்சுட்டு பிடிச்சிங்க அப்படின்னு. அவ்வளோ தங்கமான மனுஷன் அவரு. அப்படிப்பட்ட ஒரு வார்டன் தான் எங்களுக்கு இருந்தார். சரி, அதை விடுங்க, அந்த கதையை அப்புறம் வருவோம். அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இந்த பையனை நான் போய் கூட்டு வரும்போது என்ன ஆச்சு, கேட்ல போயிட்டு பிக்கப் பண்ணியாச்சு, பைக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாய்ஸ் ஹாஸ்டல் போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அங்கே. ஆனால் அதுக்கு முன்னாடியே நடுவில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கிராஸ் பண்ணி தான் போகணும். அதுக்கிட்ட அப்படி கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட கேட்டான். நீ என்னை பார்க்கத்தானே வந்த, எதுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பற்றி கேட்குற அப்படின்னு. இல்லைடா, இங்கே ஒருத்தவங்களுக்கு எங்கள் வீட்டில் அவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று கொடுக்க சொன்னாங்க, அதை கொடுக்கணும் அப்படின்னா. சரி ஓகே மனிஷ், கேட்குறீங்களா? கொட்டுங்க. தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் கதை கேட்கல, கதைக்குள்ள போயிட்டேன். அந்த கேரக்டர் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னீங்களா, அதுக்குள்ள போயிட்டேன் நானு. ஓகே, ஸோ எல்லாம் கேட்கறவங்களாம் அப்படியே உன்னிப்பா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்ட வந்தோடனே இதுதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு. சரி ஓகே நிறுத்து, நான் வந்து அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த டைம்லலாம் நமக்கு வந்து ஃபோன் வந்துருச்சு, மொபைல் ஃபோன்லாம் வந்துருச்சு. ஸோ எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்த காலகட்டம் இல்லை, காலே அடிச்சு பேசணும், அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஓ சரி, ஆக மொத்தத்துல அவன் ஆர்வம் எல்லாம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மேலதான். இல்ல, அவன் வந்த ரீயூனியன் காரணமே வேற ஆக்சுவலா. ஸோ அந்த பொண்ணு வந்துச்சு, வந்தோடனே அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு கிஃப்டோ என்னமோ சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்தோடனே அந்த பொண்ணு வாங்கிட்டு அது உள்ள போயிடுச்சு. நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், கிளம்பினேன். ஆனால் எனக்கு அந்த பொண்ணை வந்து இங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஐடியா, அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது எங்கள் தெருவில் இருந்த பொண்ணு. என்னங்க ஆமா, ஆனா எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து நான் அதை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட அதிகம் பேசினதுல, இத்தனைக்கும் அது என்னோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கிளாஸ்மேட். ஏங்க சொந்தக்கார பொண்ணுடைய கிளாஸ்மேட்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையாங்க? நீங்க நான் அவ்வளவு அப்புறாணியா இருந்திருக்கேன் பாப்ப. அதான் ரீயூனியன் சொல்லி இந்த வேலை வரைக்கும் ரீயூனியன் நம்பிட்டு இருந்தீங்களே, அதுல நீங்க ஒரு அப்பாவில்லை. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு திரும்ப பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்தாச்சு அந்த பையனை. அதுக்கப்புறமா மறுநாள் திரும்ப போகணும்ல, அப்ப கூட்டு வரேன், எப்ப திரும்பவும் நீ இங்க நிறுத்து அப்படின்னா. என்னத்துக்கு திரும்பவும் இங்க நிறுத்த சொல்றாங்க? அவங்க பக்கம் கொடுப்பாங்களா இல்லையாங்க? என்னங்க நீங்க அப்பாவே ஆகுறீங்க? ஆமா, அந்த பக்கத்துல இருந்து ஒன்று வந்துச்சு, வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளில வந்துட்டான். இதுக்கப்புறமா பார்த்தா ரெகுலரா அவன் வந்து வர ஆரம்பிச்சிட்டா என்ன பாக்குறதுக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, உங்க பேர்ல அவன்
அவன் தங்க ஆரம்பிச்சிட்டான், நீங்க வந்து பைக்ல டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல, ஒரு 4-5 நாளைக்கு தெரியல இந்த மாதிரி இவன் வந்து இதுக்காக தான் வந்திருக்கான்னு. அதுக்கப்புறமா உருட்டி மிரட்டி, டேய் ஒழுங்கா சொல்லு, நீ என்ன பார்க்கத்தான் வரியா இல்ல நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அந்த பொண்ணை தான் பார்க்க வரேன், அந்த பொண்ணு வந்து நான் லவ் பண்றேன், சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம் அப்படின்னா. அந்த புள்ளையும் லவ் பண்ணுச்சு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் கேட்டேன், சின்ன வயசுல இருந்துட்டு, நானும் சின்ன வயசுல உன் கூட தான் இருந்தேன், எங்க நீ இன்னும் பண்ண அப்படின்னு கேட்டா, நீ என் கூட சர்ச்சுக்கு வருவேன், நீ என் கூட சர்ச்சுக்கு வருவேன் ஞாபகம் இருக்கா, அப்பெல்லாம் நான் உன்னைய கூட்டு போனது எதுக்கு, சும்மா இப்படி யாராவது வராங்களா இல்லையானு உன்னை நிக்க வச்சுட்டு நான் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு தான் அப்படின்னா. அடா பாவி, இதை சொல்லவே இல்லையாடா அப்படின்னுட்டு அப்படி ஒரு ரீயூனியன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏங்க இது ரீயூனியனே இல்லைங்க, உங்க காதலுக்கு நீங்க ஒரு காவலா இருந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல, ஒரு புறாவா நீங்க தூது போயிருக்கீங்களே தவிர இது ரீயூனியன் கணக்குல சேரக்கூடாது. இல்ல, இதை ரீயூனியன் கணக்குல நான் சேர்ப்பேன். எப்படி தெரியுமா? இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப ரீயூனியன்னாலே அதாவது இந்த பழைய லவ், இந்த 96 முதல் நீ முடிவும் நீ இதெல்லாம் பார்த்து ரீயூனியனாலே எக்ஸ மீட் பண்றதுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த 96 கிடையவே மாட்டேங்குது. ஆனா 96 முதலும் நீ முடியும் நீ எல்லாம் இப்பதான் வந்துச்சு. இது நான் சொல்றது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பல இருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அதனால ரீயூனியனுக்கு இந்த ஒரு காரணம் பொருந்தும் அப்படின்ற. அப்படி சொல்ல வரீங்க நீங்க, அதான் அப்படி சுத்தி போட்டு வரீங்க. இல்ல, சுத்தி போட்டாலும் இதுதான் உண்மை, அப்படிதான் இருக்கு. ரீயூனியனுக்கு முதல் பர்பஸே இந்த லவ் எல்லாம் சேர்த்து வைக்கிறது, ரீகால் பண்றது தான்ப்பா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அதுக்கு மேல சொல்றது, அது சொன்னோம்னா வீட்டுல விட மாட்டாங்கல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது இந்த ஆடு தலையில தண்ணி தெளிச்சதும் தலையாட்டினதும் ஓகே என்ன வெட்டிக்கோன்னு சம்மதம் கொடுக்குற மாதிரி நீங்க விட்டு போன குறைக்கெல்லாம் வந்து ரீயூனியன் பேரை வச்சு வந்து சேருவீங்க. அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலா இது ஒரு சைட்ல இருந்தாலும் யூஸ்வலாவே ரீயூனியன் சொன்னா ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க, காலேஜுக்கு வரணும் அப்படின்னுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பாட் வச்சுட்டு அந்த ஸ்பாட்ல போயிட்டு நம்ம ரீயூனியன் ஸ்கூல் டைம்ல காலேஜ் ஒண்ணா மீட் பண்ண இடத்துக்கே திரும்பி போனா இந்த மெமரிஸ் ஞாபகம் தானே அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி இது வரைக்கும் போகாத ஒரு இடம் அப்படின்னு என்னோட தாட்ல ஒண்ணு இருக்குன்னா, ஒரு ஊர் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் வச்சிருக்கீங்களா? அதாவது ரீயூனியனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஊரா? கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் போக மாட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதான் சொன்னேன், வேற எந்த ஒரு இடம் போட்டாலுமே வர மாட்டானுங்க, கடைசி நேரத்துல பேக் அடிச்சிருவாங்க. அதிகபட்சமா மூவின்னு சொன்னாலாச்சும் மூவிக்காகவாச்சும் வருவானுங்க, நமக்காக வராங்களோ இல்லையோ படத்துக்காகவாச்சும் வருவானுங்க. ஆனா மனிஷ் வந்து மூவினே தான் இருக்கிறாப்ல. ஏன் மனிஷ், ஆக்சுவலா இந்த கோவான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பால் கோவா தாங்க நாங்க கோவாக்கெல்லாம் போற பழக்கம் கிடையாது. இந்த கோவால போயிட்டு ரீயூனியன் வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சில குரூப் வருவாங்க. நீ முதல்ல மகாபலிபுரத்துல வைங்க, அதுக்கப்புறம் கோவாக்கு அடுத்த கட்டம் போலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீயூனியன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா அது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த சிங்கிளா இருக்கும்போது இந்த குடும்பஸ்தன் ஆகிறதுக்கு முன்னாடியே நடத்திடணும். அதுக்கப்புறம் பல கமிட்மெண்ட் சொல்றதுக்கு ஈஸியா காரணங்கள் ரெடியா இருக்கும். வீட்டுல அனுப்ப மாட்டாங்க, வேலை அதிகமா இருக்குன்னு அவனுங்களே காரணத்தை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் கோவா போக முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் கடைசியா ஒரு 60 வயசு கழிச்சு போயிட்டு ரீயூனியன் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாத்திருக்கீங்களா? 60 வயசு கழிச்சு என்ன யூனியன்? பார்க்ல வந்து இந்த வசூல் ராஜா படத்துல செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இல்ல, ஆக்சுவலா சீரியஸாவே ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலா இது இந்த ரீயூனியன் பத்தி பேசலான்னு போன மண்டே முடிவு பண்ணோம். போன மண்டேனா என்ன, 2 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணோம். ஸோ அந்த 2 நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ண அந்த சுச்சுவேஷன்ல என்னாச்சு, மறுநாள் அந்த காலையில பார்த்தா ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். நியூஸ்ன்னு தான் நினைக்கிறேன், ஏதோ நியூஸ் சேனல் தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா 60 வயசுல ஒரு பாட்டி தன்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தவங்களை வந்து, அவங்களும் இப்ப பாட்டி தான், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க. அப்படி ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு கேரளால. ஆக்சுவலா ஆமா. சோ இந்த ரீயூனியன் அப்படின்ற வார்த்தை அப்படி வெளியில வந்த உடனே, மூளையிலேருந்து அப்படி தவ்வி குதிச்ச உடனே அங்கங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரீயூனியனாவே இருக்கு. எப்படி நம்ம பைக் வாங்குறோம், இந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு அடுத்து நம்ம தெருவுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம்னா அதே மாதிரி பைக் எல்லாம் வருஷலா வருமோ, அதே மாதிரி இந்த ரீயூனியன்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ண பிறகு அடுத்து பார்த்தா அவ்வளோ ரீயூனியன் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரீயூனியன்னால இந்த ஞாபகம் வரல, அதே மாதிரிதான் நானும் ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னன்னாக்க அந்த ஹோட்டல், அதாவது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு தான் டெலிவரியே பண்ணுவாங்களாம். அடப்பாவிகளா, எங்க இருக்குப்பா அந்த ஹோட்டல்? இந்தியால தாங்க. ஏதோ ஒரு 30 வருஷம் கழிச்சு டெலிவரி பண்ணுவாங்களாம். சோ அதனால நீங்க ரீயூனியன் 30 வருஷம் கழிச்சு பிளான் பண்றீங்கன்னா இப்பவே நீங்க ஆர்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரீயூனியன் டைம்ல அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, பாத்தியா உனக்காக நான் 30 வருஷம் முன்னாடி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு நீங்க பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அப்பயும் கூட பக்கத்துல ஏதாவது தியேட்டர் இருக்குதுன்னா அதுல போய் உட்காந்துருவே இல்ல நீங்க?
எஸ் கண்டிப்பா தியேட்டர்ல யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ள எடுத்துட்டு போயிட்டு இன்டர்வல் சாப்பிட வேண்டியதாங்க. உண்மைதான். ஆக்சுவலா இந்த மாதிரி ரீயூனியன்ஸை பத்தி நான் நிறைய அப்படி போட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ரீயூனியன் போனேன் பாண்டிச்சேரிக்கு. வந்து என்னோட ரீயூனியன்ல ஏதாவது ஒரு படம் என்ன ரீயூனியனை பேஸ் பண்ணி அந்த லவ் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டியா? சரி ஓகே. 96 அதை வந்து தவிர்க்கவே முடியாது. செக் போட்டுனேன். அதாவது லவ் ரீயூனியன் எக்ஸ மீட் பண்ற ரீயூனியன் இல்லாம ஒரு நெஜ ரீயூனியனா எந்த படம்? நண்பர்கள், சாரி நண்பன். நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ரீயூனியனா இருக்கும். அப்புறம் உள்ளம் கேட்குமே. ஐயோ நான் பாக்கலையா படத்தை. ஆர்யா, இவன் ஷாம். அது வந்து அதுவுமே காதல் தாங்க. கிளைமேக்ஸ் வந்து காதல்ல முடிஞ்சிடும். அது கிடையாது. நண்பர்கள் மீட்டு நண்பர்கள் மட்டும் மீட்டா? இந்த ரீயூனியன் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ரீயூனியன் தான். கோபுர வாசலிலேன்னு ஒரு படம். கார்த்திக், நாசர், சார்லி, ஜூனியர் பாலையா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுல கார்த்திக் செத்து போயிட்டதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா கார்த்திக் வந்து அவங்களுக்கு எல்லாம் லெட்டர் போட்டு வர வைப்பான். அந்த மலை மேல அழைச்சிட்டு போயிட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டி அவங்கள ஒரு மாதிரி ரணகலப்படுத்தி விடுவான். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் தான் தெரியும் அவன் வந்து திரும்பவும் பானுப்பிரியா கூட வந்து பேர் ஆயாச்சு, அவங்க 2 பேரும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்படி ஒரு ரீயூனியன் படம். ஆக்சுவலா விஜய் படமே ஒரு 3 ரீயூனியன் இருக்கு தெரியுமாங்க. நண்பன் இல்லாம 2 ரீயூனியன் படம் இருக்கு. கண்ணுக்குள் நிலவா? ரீயூனியனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்குள் நிலவா? இதுங்க துல்லாத மனத்துலமே ரீயூனியன் தானே. நீ தான் சொன்னீலப்பா லவ் ரிலேட்டட் ஆனதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அதனால ரிஜெக்டட். ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்துக்கங்க. அவர் கோமா செஞ்சுக்கிட்டார்ல, சூர்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும் கண்ணுக்குள் நிலவு. அதுலயும் ரீயூனியன் நடக்கும். ஆமாங்க. ஆக்சுவலா ரீயூனியன் அப்ப தெரியாம அதை பாத்துருக்கோம். ஆமா, ஆனா அதுலயும் லவ் கிடையாது. சரி, இப்போ வந்து என்னன்னா இந்த ரீயூனியன்ல பிளான் போடுறோம், இதெல்லாம் ஓகே. பட் இந்த ஒரு ஃப்ரெண்டை நான் ரீயூனியன்ல பாக்கணும், இது வந்து நடக்கவே மாட்டேங்குது. இல்ல நாங்க பிளானே பண்ணல முதல்ல, ஆனா எப்படியாச்சும் ஒரு ரீயூனியன்ல இவனை பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் யாரு? என்னதுப்பா எப்பா இது என்ன உங்களை கெஸ்டா கூப்பிட்டு வந்தது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குதுப்பா. நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க. இல்லங்க, இப்ப ஜென்ரலா இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஜென்ரலா பேசிப்போம், ஜென்ரலா மூவி போவோம். அது ரீயூனியன் கணக்கே வராது. நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்றோம், அது கணக்கு கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல் டைம்ல இல்ல அவன் கான்டாக்டே மிஸ் ஆயிருக்கும், ஆனா ஏதோ ஒரு ரீயூனியன் மூலியமா அவனை பாத்துருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுனா எனக்கு சின்ன வயசுல வந்து பிரேமானந்தன் ஒரு பையன் இருந்தான். குட்டி பையன் தான் அப்ப. இப்ப வளர்ந்துருப்பான். இப்ப எப்படி இருப்பான்னு என்ன எது ஒன்னும் தெரியாது. அந்த பையன் வந்து நாங்கள் தங்கியிருந்த அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே வந்து இருந்தாப்புல. அந்த பையன் ரொம்ப நாளுக்கெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன டைம் பீரியட் தான், ஒரு 1 year அந்த ரேஞ்சு தான் எனக்கு அந்த பையன் பழக்கம். அந்த பையன் வந்து எனக்கு அந்த பையனை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அவன் எடுத்துகிட்டு ஒரு பேகு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலாக அந்த பேகு பார்த்தா அந்த காலத்தில் மாட்டிக்கிற 2 சைடு மாட்டுற பேகு. அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த கோணி பை இருக்குல்ல, அந்த கலர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேக். அது வந்து நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். நம்ம சேரன் கூட இந்த படத்துல ஆட்டோகிராஃப்ல வந்து மாட்டிட்டு வருவாப்ல, அந்த மாதிரி ஷேப்ல ஒரு பேக். அந்த பேக் தான் அந்த பையனோட ஐடென்டிட்டியா நான் என்னோட மனசுல அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாவே நமக்கு யாராவது ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னும் போது அவங்க எடுத்து வர பேகு இல்லை வாட்டர் பாட்டில் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியில் அந்த பையன் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாப்புல, ஷார்ட்டாக இருப்பாப்புல. எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்னா, ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரல ஸ்கூலில். சரி, வரலன்னொன்னே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையன் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் என் கூடயே வெயிட் பண்ணான். அவங்க அப்பா வந்துட்டாங்க. வந்தோடனே இவங்க அப்பா வரலையா, அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னோடனே என்னை தூக்கி உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமானது. ஆக்சுவலா அவன் வந்து வேற ஒரு செக்ஷன், நான் வேற ஒரு செக்ஷன். அந்த ஒரு மீட்டிங்ல தான் நீங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அதனால அந்த பையனை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. ஆனா சுத்தமா எந்த கான்டாக்டும் கிடையாது. நான் சொல்றது வந்து நான் 2வது 3வது படிச்சுட்டு இருந்த டைம். ஸோ அதனால ஞாபகத்துல இருக்கிறவங்க வேற லெவலுங்க. ஆமா, ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுல, அதனால எனக்கு வந்து அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. உங்களுக்கு? எனக்கா இல்லைங்க, அப்படி எது மேக்சிமம் ஞாபகம் இருக்கிற மாதிரி முதல்ல தெரியலங்க. மேக்சிமம் மீட் பண்ணிடுறோம். அதாவது இவனுங்க எல்லாம் பாத்திரவே கூடாதுன்ற லிஸ்ட் வேணா இருக்கே தவிர பாக்குற லிஸ்ட் எல்லாம் கிடையாது. எப்பா கண்ணுல பற்றாதீங்களா எப்பா அப்படின்ற மாதிரி வேணா இருக்கே தவிர மத்தபடி ஓகேங்க. மத்தபடி எல்லாருமே மேக்சிமம் பாத்துறோங்க. ஓகே, சோ இதுல முக்காவாசி நடக்கிறது தியேட்டர் தான். அந்த வைப்ல இருக்கிறவங்க தான் முதல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறானுங்களா, அதனால பிரச்சனையே இல்ல. ஓகே, இதுல நிறைய நடக்கிறது வந்து தியேட்டர் ரீயூனியனா தான் இருக்குது நமக்கு. அது வந்து பெஸ்டா இருக்குதுங்க. ஒரு படமும் பார்த்த மாதிரி ஆச்சு. எப்படியும் உட்காந்து நம்ம அந்த படத்தை பத்தி நம்ம மோஸ்ட்லி பேச போறது சினிமா பத்தி தான்
தான் பேச போறோம். ஆமா. சோ அதனால அது இன்னுமே நல்லாவே இருக்குது. ஆக்சுவலா இந்த படத்தை பாக்குறது அப்படின்றது ஒரு பெனிஃபிட்னு சொன்னீங்கல்ல, இது இந்த தாட் வந்து எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் இந்த தடவை போட்காஸ்ட்ல சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது முதலும் நீ முடியும் நீன்னு ஒரு படம். இந்த முதலும் நீ முடியும் நீ படத்துல இந்த ரீயூனியன் இருக்கு. அந்த ரீயூனியன் வந்து நல்லா இருக்கு, எல்லாரும் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிறாங்க, நீங்களும் பாருங்க அப்படின்னு சஜஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படி. எங்க வருது அப்படின்னா அது வந்து ZEE5ல வருது அப்படின்னாங்க. ZEE5 ஆப் நான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்ப பண்ணல. சரி ஓகே சப்ஸ்கிரிப்ஷனே போட்டுருவோம் அப்படின்னு போட்டாச்சு. சரி போட்டு வருஷ கணக்காக போகுது, ஆனா இன்னும் பார்க்கல. என்னங்க நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்க போடும்போது வாங்கின தெரியுமா, பார்த்த படமே அந்த படம் தான். ஆனா இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. நான் வாங்கினதே ZEE5 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்ததே முதலும் நீ முடியும் நீ படம் பார்க்கணும்னு தான். ஆனா இப்போ வரைக்கும் அந்த படத்தை பார்க்காமலேயே இருக்கேன். ஒர்த்தான மூவிங்க. இந்த வீக்கெண்ட் ஒழுங்கா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது என்னமோ உண்மைதான். ஸோ இந்த வீக்ல வந்து நம்ம முதலும் நீ முடியும் நீ ரீயூனியனை பத்தி பேசிட்டு ரீயூனியன் இருக்கிற படத்தை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்றீங்க. கோபுரோசில்ல பாத்துறீங்களா? அது படம் இன்னும் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. பாத்தியா? அப்ப நீ இந்த வாரம் கோபுரோசில்ல பாக்குறேன், நான் முதலும் நீ முடியும் நீ பாக்குறேன். ஓகே சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பாட்காஸ்ட்ல சந்திச்சோம்னா 2 படத்தையும் ரிவ்யூ பண்ணுவோம். கண்டிப்பா பாட்காஸ்ட்ல ரிவ்யூவா? சரி ஓகே பண்ணிடுவோம். மத்தவங்க எல்லாம் அப்படியே என்னென்ன படங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரீயூனியன் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வருது, இல்ல ரீயூனியன்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திச்சீங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணலாம். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி IRJ ஆனந்த். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் நோட்டை இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜை தாராளமாக அனுப்பலாம். அண்ட் இன்னைக்கு போட்காஸ்ட்டில் நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மனிஷ் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மனிஷ் பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல், அவரோட இன்ஸ்டா பற்றிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியே ஆகணும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன தடுக்காதீங்க ஆக்சுவலாக. இல்ல இப்ப தடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எவனா சொல்ல வச்சிருக்கான் அப்படின்னு இப்பதான் தாட்டே வரும் அவங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா சோடா புட்டி அப்படின்ட்டு ஒரு சேனல். ஸோ இந்த சோடா புட்டி சேனல் பாத்தீங்கன்னா பல வருடங்களாக இருக்கிறது. ஸோ இந்த சோடா புட்டி அது பாட்டு ஓரமா யூடியூப்ல கிடக்குது. ஆனால் அந்த சோடாபுட்டி சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. கம்பெனி அலப்பறைகள் அப்படின்னு ஒன்று. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த கம்பெனி அலப்பறைகள் எப்போ கம்பெனியில இருந்து கொண்டு முதலாளிகளை திட்டும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கம்பெனி அலப்பறைகள் எப்போ திரும்ப வரும் மனிஷ்? திரும்புமா? ஆமா வருங்க. திட்டுறதுக்கு அவங்களுக்கு வார்த்தைங்க பஞ்சம், திட்டுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. சோ திரும்பி திட்டுறதுக்காக அந்த சீரிஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ இந்த நம்ம அனிமேஷன்ல கை வச்சிருக்கிறோம்ல, சோ அனிமேஷன் மூலியமாகவே நம்ம திட்ட ஆரம்பிப்போம். ஓகே. கம்பெனி அளவரைகள் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமா இருக்குது. அதையும் நீங்க கொண்டு வாங்க சோடாபுட்டி சேனல்ல. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் டியூரேஷன் அதிகப்படுத்துங்க. நான் 8 நிமிஷத்துலயே முடிச்சிருவேன், 7 நிமிஷத்துல முடிவேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க பேசுறீங்க, நாங்க கேட்கறோம். சோ அதனால அந்த ஒரு சம்பவத்தை நீங்க டியூரேஷன்னால நெருக்காம நீங்க நிறைய பேசுங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கோரிக்கை. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இனிமேல் கெஸ்டா வர போறாங்க. ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம 25 நிமிஷத்தை தாண்டி அப்படி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது போல இன்னும் பல விஷயங்கள் நம்ம அப்படியே பேசிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கோர்வையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, எங்கெங்கேயோ போனோம். அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கோர்வையாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன், ஃபார்மேட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம். இது ஒரு ஃப்ளோவா ஆரம்பிக்கும். நீங்க அந்த ப்ரீஸ் ஃப்ரேம்ல கொண்டு வந்த மாதிரி நிறைய கெஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது 2 ஆங்கிளுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கண்டிப்பாக மனிஷ், உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். இனிமேல் நிறைய கெஸ்ட் உள்ள வருவாங்க. நச்சுன்னு 4 வார்த்தையில் இந்த தடவை வந்து நீங்களே சொல்லிடுங்களேன். இன்னைக்கு வந்து ரீயூனியனை பத்தி நச்சுன்னு 4 வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நச்சுன்னு 4 வார்த்தையில சொல்லணுமா? ஸோ பழைய பிடிக்காதவங்களை திட்டுறதுக்கு இந்த ரீயூனியனை சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆக்சுவலாக இது என்னன்னா, இப்போ ரீயூனியன் நீங்கள் இப்போ கோவா போங்க, கேரளா போங்க, பாண்டிச்சேரி போங்க, எங்கே வேணால் போங்க, ஆனால் ரீயூனியன் போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நச்சுன்னு 4 வாரத்தில் சொல்லணும்னா இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சது. ரீயூனியன் வந்து ஒரு அழகான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது, அது தேவையானதும் கூட. காரணம் என்னன்னா, நமக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பூமர் அங்கிள் மாதிரி வந்து சொல்லுவாங்க. பூமர் அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பூமர் அங்கிளாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யூத்தாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த நினைவுகள் எல்லாம் நீங்கள் திரும்ப மீட்டு கொண்டு வரணும். அந்த நினைவுகள் மீட்டு கொண்டு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரீயூனியன் போய் தான் ஆகணும். இப்போ வந்து விர்ச்சுவல் ரீயூனியன்லாம் வந்துருச்சு, அது தெரியுமா மனிஷ்?
ரிச்சுவல் ரீயூனியனா, இந்த மெட்டாவர்ஸ் அது இதெல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரியா? மெட்டாவர்ஸும் இருக்கு. நீங்க நார்மலா கூகுள் மீட்ல வந்து நீங்க அப்படியே ஒரு ரீயூனியன் கூட நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஒரு நாள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அப்படி போயிட்டு கூகுள் மீட்ல ஒரு லிங்க் போட்டு விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா வந்து இவங்களை பத்தி அவங்க பேசுறது, அவங்கள பத்தி இவங்க பேசுறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணோம்னாலே அதையும் கூட விர்ச்சுவல் ரீயூனியன் அப்படின்னு இப்பெல்லாம் கன்சிடர் பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் அந்த ரீயூனியன் கணக்கே வராதுங்க. ஒருத்தன் பேசும்போது அட் டைம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுலாம் வராது. நேர்லனா அடிச்சு பிடிச்சி பேசுறதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். டாபிக் எங்க போறோன்னே தெரியாம இருக்கும். அதுதான் ரீயூனியன் பர்பஸே. ஆனா கூகுள் மீட்ல தான் நீங்க தாராளமா பேசலாம்ன்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, கூகுள் மீட்ல தான் நீங்க எப்ப வேணும்னாலும் பேசலாமா? யாரும் அலோவ் பண்ணாதான் பேசணும்னு இல்லைல்ல. நேர்ல ஒரு நாள் மீட் பண்றதுல என்ன வலிக்குது? அது கூட முடியாம என்ன அப்புறம்? அது ஒண்ணும் இல்ல. என் கூட படிச்சவங்களாம் நாசால வேலை பாக்குறாங்க. நான் எப்படி அவங்கள ரீயூனியன் கூப்பிட முடியும்? ஏங்க எங்கயாவது ஒரு நாள் எப்படினாலும் வருவாங்கல்ல. எப்படினாலும் ஒரு ஸ்பாட்னு காமன் ஸ்பாட் இருக்கும்ல. அதாவது மனிஷ், நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வந்து இங்க ரீயூனியன் போக போறோம், நீ நாசால இருந்து வேலையை விட்டுட்டு கிளம்பி வா அப்படின்னு நான் கூப்பிடணும் அவனை. அவன் வந்து என்ன கழுவி ஊத்துவான். ஒரு வெக்கேஷனுக்குன்னு வரமாட்டாரா? நாசாலேயே எல்லா நேரமும் இருப்பாரா அவரு? ஹீஸ் a great call holder man. என்னவாது இருக்கட்டுங்க, பேப்பர் போட்டாச்சு கிளம்பி வர சொல்லுங்க. அதைத்தான் நானும் கேட்டேன். நான் இங்க ரீயூனியன் வைக்கிறேன், கிளம்பி வான்னு நம்ம அவனை பிடிச்சி இழுக்கிறது. சரி, ஓகே. ஸோ ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா. அண்ட் ரொம்ப நன்றி மனிஷ், இன்னைக்கு போட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணணும்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். இது ஒரு மாதிரி ஏதாவது சொன்னேன், இது ஒரு தனியா நம்ம பாட்காஸ்டுக்காக பேசுறோன்ற மாதிரிலாம் தெரியல, நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்கிறது தானே. அதனால இது நல்லாவே இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ பாட்காஸ்டுக்காக நாங்க பேசல அப்படின்ட்டாரு. அது என்னமோ ஒரு விதத்துல உண்மைதான். இத பாட்காஸ்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார்மட் படி இப்ப நம்ம போனோமா இல்ல இந்த கண்டென்ட் தான் பேச போறோம், ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லையே. இருந்ததுன்னா தான் நல்லபடியா பேசியிருந்திருப்போமே. சரி, ஓகே. ஸோ ரீயூனியன் அப்படின்றத பத்தி பல விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, கோவாக்கு போகணும்னு விருப்பப்படுற ஆட்கள் கோவாக்கு போக முடியாம போகுது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த குடுகுடு பாட்டி அவங்க வந்து ரீயூனியன் போயே தீர்வுன்னு கால்நடையா நடந்து வந்து அவங்கள்ட்ட வந்து பொட்டு வச்சுக்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவங்கள இருக்காங்களா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரியான விசாரிப்புகள்லாம் செஞ்சாங்க. ஸோ அந்த கேரளாவுடைய அந்த பாட்டியோடைய அந்த ஒரு ரீயூனியனை பற்றி நம்ம இன்னைக்கு போய் ஷேர் பண்ணோம். அப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து ஏதாவது ஒரு ரீயூனியன் போடுறோம் அப்படின்னா, நான் அதை சொல்லணும்னு நினச்சா சொல்லாமல் விட்டுட்டேன். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் ஒரு ரீயூனியன் நாங்கள் போட்டோம். பிரசாந்த், சூர்யா, ஹரிஷ், அப்புறம் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரின்றீங்க. அங்கே ரீயூனியனுக்காக தான் போனீங்களா? ஆமாப்பா, ரீயூனியனுக்காக தான் போனோம். அங்கே போயிட்டு பீச்சுக்கிட்ட வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணிட்டு அங்கே உட்காந்து நிறையா ஃபோட்டோ எடுத்தோம், நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த வாரம் கூட ஒரு பிளான் இருக்கு. அது வந்து கோயிலா ரீயூனியன் போகலாம் அப்படின்னுட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. டிசம்பர் ஃபுல்லா வாரத்துக்கு ரீயூனியன் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ அதனால இந்த ரீயூனியன்ற தாட் வந்த உடனே இவ்வளோ விஷயங்கள் வந்து குவிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கும் மனிஷுக்கும் ரீயூனியன் அப்படின்னா அது வந்து தியேட்டர் தான். அண்ட் ஒரு பிரியாணி முடிச்சுட்டு அப்படியே அழகாக ரீயூனியனை வந்து நிறைவு பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி படங்கள்லேயே நிறைய ரீயூனியன்ஸ் பற்றி இப்போ பல விஷயங்கள் பேசணும். 96 இருக்கட்டும், இல்லை முதலும் நீ முடிவும் நீயா இருக்கட்டும், இல்லை நண்பனாக இருக்கட்டும், கண்ணுக்குள் நிலவெல்லாம் ரீயூனியனாக ஆக்கிக்கிட்டோம். ஸோ இது இவ்வளோ விஷயம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆமாம், இவ்வளோ விஷயம் நம்ம இன்னைக்கு போட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது போல் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக போட்காஸ்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸ். நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு என் கூட இருந்தது கெஸ்ட் மிஸ்டர் ஆர்ஜே மனிஷ். ஓகே, ஸோ இது போல இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். அது வரைக்கும் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸ். நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். நன்றி, வணக்கம், பாபாய். மனிஷ், நீங்களும் பாபாய் சொல்லுங்க. பாபாய். ஓகே, அப்படியே ஒரு மிமிக்ரி ஏதாவது பண்ணுங்களேன் மனிஷ், அந்த கம்பெனி கஷ்டங்கள் மாதிரி. மிமிக்ரியா? ஏங்க அதெல்லாம் ஆப்ல பண்றதுங்க, மிமிக்ரிலாம் நான் பண்றது இல்லைங்க. சும்மா ட்ரை பண்ணுங்களேன், நல்லா இருக்காதுங்க. சரி, ஓகே. அடுத்த தடவை அண்ணன் கடப்பார கம்பியை வளர்ப்பாரு. அடுத்த பாட்காஸ்ட்ல வரும். கட்டி இருக்கு, இஞ்சி டீ அதெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த பாட்காஸ்ட்ல வரும்போது அப்ப கொடுக்குறேன். சரி, ஓகே. நன்றி மனிஷ், பாய். நன்றிகள், பாய் பாய் பாய்.